கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். இப்போ கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து ஏ வந்து எஸ்ன்றது நமக்கு தெரியும், ஹோல் செட் அப்படின்றது ஒரு செட்டு. அதில் ஏன்னு நம்ம ஒரு செட் எடுத்துக்கிறோம் அண்ட் அந்த ஏ வந்து எஸ்ஸோடைய ஒரு சப்செட் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ நம்ம வந்து ஏலேருந்து ஒரு எக்ஸுன்ற எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கை ஏ ஆஃப் எக்ஸ், அதாவது கை ஏ அப்படின்னு கைன்றது வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனோடைய நொட்டேஷன். கை ஏ அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த ஏன்ற செட்டை குறிக்குது. கை ஏ ஆஃப் எக்ஸ், இந்த எக்ஸுன்ற எலமெண்ட், இந்த எக்ஸுன்ற எலமெண்ட் ஒன்னில் இருக்குது. இந்த ஏ வந்து எஸ்ஸோடைய சப்செட் அப்படின்றதுனால கை ஏ ஆஃப் எக்ஸ் வந்து 1. அதே மாதிரி சப்போஸ் எக்ஸ் வந்து ஏ டேஷில் இருக்குது அப்படின்னா ஓகேவா, அப்போ கை ஏ ஆஃப் எக்ஸ் வந்து 0 அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அந்த ஏல அந்த எலமெண்ட் இருக்குன்னா அது 1, ஏல இல்லை ஏ டேஷில் இருக்குது அப்படின்னா அது 0. இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ கை ஏ யூனியன் பி அப்படின்னா கை ஏ கை பியோடைய மேக்ஸிமம் வேல்யூ, கை ஏ இன்டர்செக்ஷன் பினா மினிமம் வேல்யூ, ஏ மைனஸ் பி, கை ஏ மைனஸ் பினா கை ஏ மைனஸ் கை பி, கை ஏ டேஷ்னா நமக்கு தெரியும் 1 மைனஸ் கை ஏ அப்படின்ட்டு. அடுத்து கை எஸ்ன்றது, அது எஸ்னா என்ன, ஹோல் செட்டுன்னு சொன்னேன்ல, அந்த ஹோல் செட்டில் எப்படி இருக்கும், இப்போ இது வந்து எஸ் அப்படின்னா இதில் இதுதான் ஏ, ஓகேவா, இது எஸ். அப்போ இது ஏன்னா இதை தவிர மீதி இருக்கிற இடம் எல்லாம் என்னது, ஏ டேஷ் தானே, சாரிப்பா ஏ டேஷ் எங்கேயோ போயிடுச்சு, ஏ டேஷ் தானே. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தானே உங்களுக்கு இங்கே எஸ் கிடைக்கும். ஸோ கை எஸ் இஸ் ஈக்குவல் டு கை ஏ ப்ளஸ் கை ஏ டேஷ், இது வந்து 1 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கை ஆஃப் 5 என்ன, எம்டி செட்டே இங்கே இல்லைல்ல, ஸோ கை ஆஃப் 5 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, இது வந்து நோட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இது வேணாம். அப்புறம் இது எக்ஸாம்பிள். இப்போ வந்து ஓகே, இது ஆக்சுவலாக ஜஸ்ட் ப்ரூஃப் மாதிரி தான் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். என்னென்னா எக்ஸு வந்து ஏ யூனியன் பியில் இருக்குது அப்படின்னா கை ஆஃப் ஏ யூனியன் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா, எக்ஸு ஏ யூனியன் பியில் தான் இருக்குன்னா அதோடைய கை வேல்யூ வந்து 1ஆக தான் இருக்கும். இப்போ எக்ஸு பிலாங்ஸ் டு ஏ இல்லாட்டி எக்ஸ் பிலாங்ஸ் டு பி இல்லாட்டி ரெண்டுமே, அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி இந்த மாதிரி போத் அப்படின்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது நார்மலாக எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னா கை ஏ ஆஃப் எக்ஸ் வந்து என்னது 1, எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படின்னா கை பி ஆஃப் எக்ஸ் வந்து 1. ஓகேவா, அப்போது மேக்ஸிமம் ஆஃப், அதாவது மேக்ஸிமம்னா என்ன, நீங்கள் சொன்னேன் இல்லையா, ஏ யூனியன் பினா என்ன, மேக்ஸிமம் ஆஃப். ஸோ கை ஏ யூனியன் பினா வேறு ஒன்றும் இல்லை, மேக்ஸிமம் ஆஃப் கை ஏ கை பி. ஓகேவா, மேக்ஸிமம் ஆஃப் கை ஏ கை பி ஆஃப் எக்ஸ், அது என்னது 1. ரெண்டுத்துலேயுமே என்ன இருக்குது, 1 தானே இருக்குது. ஸோ அது 1. ஓகேவா, இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, 1 இஸ் ஈக்குவல் டு, அதாவது கொஷனில் கொடுத்தது தான், 1 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்காங்க, கை ஏ யூனியன் பி ஆஃப் எக்ஸ். கை ஏ யூனியன் பி ஆஃப் எக்ஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் ஆஃப் கை ஏ கை பி ஆஃப் எக்ஸ். கரெக்டாக, இதில் வந்து ஏ பிலாங்ஸ் டு ஏ, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி. இஃப் சப்போஸ் எக்ஸ் வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி அப்படின்னா கை ஏ யூனியன் பி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் வந்து சப்போஸ் ஏ யூனியன் பியில் இல்லை அப்படின்னா கை ஏ யூனியன் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 தான். சப்போஸ் அந்த எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்படின்னா, ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்படின்னா அப்போ எக்ஸ் வந்து ஏ டேஷ்லேயும் இருக்கணும், எக்ஸ் பி டேஷ்லேயும் இருக்கணும் தானே இருக்கும். இன்டர்செக்ஷன் தான் என்ன, இதுலேயும் இருக்கணும் அதையும் இருக்கணும். ஓகேவா, கரெக்டாக. அப்போ இது எக்ஸ் வந்து ஏ டேஷில் இருக்குது, எக்ஸ் பி டேஷில் இருக்குது. ஸோ கை ஏ ஆஃப் எக்ஸ் என்ன, இங்கே ஏ டேஷ்னு கொடுத்துருந்தா 1ன்னு போடலாம், ஏன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இங்கே 0 தான். அதே மாதிரி கை பி ஆஃப் எக்ஸுக்கும் 0 தான். ஏன் எக்ஸ் வந்து எங்கே இருக்குது, ஏ டேஷ்லேயும் பி டேஷ்லேயும் தான் இருக்கிறதுனால இந்த 2 0. இப்போ மேக்ஸிமம், இதுக்கு மேக்ஸிமம் ஆஃப் கை ஏ கை பி ஆஃப் எக்ஸ் எடுத்தோன்னா இது 0. ஓகேவா, ஸோ இதை தான் வந்து திருப்பி போட்டிருக்காங்க. இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ப்ரூவ் தட் கை ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் கை ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு 1 when எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி அண்ட் கை ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு 0 when எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். இப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இது இம்பார்ட்டன்ஸ் ஏ கொஷின் சொன்னதுனால ஐ எம் கிவிங் திஸ். ஓகே.